கொழும்பு ஹெவ்லாக் டவுனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக துமிந்த திசாநாயக்கவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆயுதம் வைத்திருந்ததற்காக 40 மற்றும் 68 வயதுடைய 2 பெண்கள் முதலில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து கடந்த மே மாதம் 23ஆம் தேதி இவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் முன்னாள் அமைச்சர் திசாநாயக்க இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவுக்கு கடும் நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரை 2,50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் 2 சரீரப் பிணைகளிலும் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன உத்தரவிட்டார். சரீரப்பிணை வழங்கும் 2 நபர்களும் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டுமெனவும் நீதிபதி கட்டளையிட்டுள்ளார். மேலும் சந்தேக நபருக்கு பயணத் தடை விதித்த நீதிமன்றம் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டது. சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதை சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கடுமையாக எதிர்த்த போதிலும் சந்தேக நபர் துப்பாக்கி வைத்திருந்தார் என்பது இன்னும் உறுதி செய்யப்படாததால் அவருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக நீதிபதி கூறியுள்ளார்.